கரெக்டான நேரத்துலதான் வந்திருக்க. நீ மட்டும்தான் வந்தியா இல்ல வேற யாராவது வந்திருக்காங்களா? உன் தம்பிய இதே இடத்துலதான் கழுத்தை நெரிச்சு தூக்குல தொங்க விட்ட. அவனே தற்கொலை பண்ணிட்டான்னு ஊரை நம்ப வச்ச. அதே மாதிரி உன்னையும் கொன்னு தொங்க விட போற. அப்ப கோயில் நகையை திருடிட்டான், பையன் அவமானம் தாங்காம தூக்குல தொங்கிட்டான்ட்டு ஊரையே நம்ப வச்சிருவேன். என் இடத்துக்கு வந்து உன்னால தப்பிக்க முடியுமா? நில்லு. நான் தாச்சி சொல்றேன். இவனை பத்தி எல்லா விஷயம் சொல்றேன். தூக்குனா காண்ட சும்மாவா? அவளை பழி வாங்காம விட மாட்டேன். நீங்க தூக்கி வச்சாருனீங்க. இப்ப அவன் எங்க அப்பாவே அடிச்சிருக்கான். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. மாப்ள விடுங்க. இருமா விடுங்க மாமா. அந்த கோகுலுக்கு அவனோட மாமா முக்கியம்னா எனக்கு நீங்க முக்கியம். உங்க மேல அவன் எப்படி கை வைக்கலாம்? இதெல்லாம் சரியா வராது மாமா. வழக்கம் போல என்னோட வேலையை காட்டினா சரியா வரும். இன்னைக்கு நான் அங்க போய் போடுற போட்ல அந்த கோகுலுக்கு நான் யாருன்னு தெரிய வைக்கிறேன். மாப்ள அடிக்கடி வரைக்கும் போனா நல்லா இருக்காது. என்ன அப்பா சண்டை போடுறது நல்லா இருக்காது. வா போலீஸ் ஸ்டேஷன் போவோம். அந்த கோகுல் மேலயும் என் மாமனார் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்னு குடும்பத்தையே தூக்கி உள்ள வச்சிருவோம். இதுல மாப்பிளைக்கு விருப்பம் இருக்கான்னு கேளுமா. ஏங்க அவன் எங்க அப்பா அடிச்சிருக்காங்க. வாங்க போலாம். இருமா. ஆளாளுக்கு கத்தி நீங்க கலவரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காக மாப்பிளைக்கு அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணலன்னு நீ கோவிச்சுக்காதம்மா. அங்க நடந்தது எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏங்க இன்னும் எதுக்குங்க தாமதிக்கிறீங்க? ஊர்ல நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. அந்த சல்லி பையன் உங்களை சட்டையை பிடிச்சு அடிப்பா நாங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இது பாருங்க நீங்க யாருமே தேவையில்லை. பொம்பளை நான் போறேன். என்ன அவன் என்ன பண்ணிடுவான்னு பாத்துடலாம். அந்த ஜெகநாதனுக்கு ஏத்த கொண்டு இறக்கிதோ அந்த கோகுல் பையன் வானத்துல இருந்து அப்படியே துபைல குதிச்சுட்டானோ அவனை என்ன பண்ணனு பாருங்க நீங்க. இருடி. ஆளுக்கு ஆளு குதிச்சு ஒண்ணு ஆக போறது கிடையாது. அங்க வேற என்னமோ நடக்குது. நீ வேற. ஆமா மாப்ள அங்க வேற என்னமோ நடக்குது மாப்ள. எனக்கு தெரிஞ்சு ஜெகநாதன் எதையுமே நிதானமா செய்யறவரு. சட்டுப்புட்டுன்னு எதையும் செஞ்சிட மாட்டாரு. கோவத்துல கத்துனாலும் விவகாரத்தை எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவாரு. அவரு ஏன் மேல மரியாதை குறையாத ஆளு. ஆனா இன்னைக்கு அந்த கோகுல் பைய பேச்ச கேட்டுட்டு முட்டாள்தனமா நம்பிக்கை வச்சிருக்காரு அவன் மேல. எனக்கு ஒண்ணுமே புரியல மாப்ள. அவன் அடிச்சதுமே என் சட்டையை பிடிக்க வந்துட்டார் மாப்ள. என்ன மாப்ள இது? அவன் என்ன அந்த வீட்டு மாப்பிள்ள தானே? ஒன்னும் கடவுள் இல்லையே. அவன் சொன்னத எதுக்கு வேத வாக்க அவர் நம்பணும்? என்னமோ நடக்குது மாப்ள. அது மட்டும் எனக்கு என்னன்னு தெரியல. இல்ல மாமா, எங்க அப்பா அந்த கோகுல் மேல நம்பிக்கை வச்சதே அதான் என் தங்கச்சி இருக்கல அந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான். என்ன மாப்ள ஒரு பொண்ணை கட்டினா அந்த வீட்டுக்கு அவன் மருமகன் அவ்வளவுதான். அதுக்காக மகன் மருமக சம்பந்தி எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வரணுமா? அப்படி என்ன மாப்ள அந்த மாப்பிள்ள மேல விசேஷம்? கேக்குறாருல சொல்லுங்க. சொல்லுங்க மாப்ள. அப்பா அந்த ரோகிணி ஓடு கழிப்பா. ஏய் நீ பாட்டுக்கு வார்த்தையை அம்மா இறச்சி விட்டுட்டு இருக்க. அட நீங்க வேறப்பா. அங்க நடந்ததெல்லாம் கேட்டீங்கன்னா தூணு காரி துப்புவீங்க. நீ தெய்வம் மாப்ள, தெய்வம். என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க வந்த தெய்வம் நீங்க. என்ன மாப்ள இவ்வளவு நடந்திருக்கு? இவ்வளவு நடந்திருக்குன்னா அந்த ஒழுக்கசாலிய அவன் தான் பொண்டாட்டின்னு ஏத்துக்கிட்டான்ல, அதே அவருக்கு பெரிய விஷயம்ப்பா. அந்த கோகுல் என் மாமனாருக்கு கண்கண்ட சாமி கடவுள் தெய்வம் எல்லாம். இத வெளியில சொல்ல முடியாதுப்பா. குடும்ப விஷயத்த உள்ளுக்குள்ள வச்சுதான் புழுங்க முடியும். ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சா ஒட்ட முடியும். இப்ப அந்த கோகுல் எல்லாத்தையும் ஏறி மேயிறான். இல்லம்மா இதுல ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்கு. அப்பா தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன கேட்டா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். அந்த கோகுல் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதே ஏதோ பிளானோடதான்ப்பா. அவனுக்கு அந்த சொத்து மேல ஒரு கண்ணுப்பா. நடிக்கிறான். அது தெரியாம என் மாமனார் ஆடுறாரு. இல்லம்மா ஜெகநாதனை குத்தம் சொல்லி ஒண்ணும் ஆக போறது இல்ல. பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்த உடனே அவனை நம்புறாரு.
அந்த நம்பிக்கையை தான் அந்த ராஸ்கல் இப்படி பயன்படுத்துறான். மாப்பிள, இதுல சண்டை போட்டு பெருசா ஒண்ணும் சாதிக்க போறது கிடையாது. நிதானமா தான் பண்ண முடியும். தெரிஞ்சோ தெரியாமலோ பொண்ணை கொடுத்துட்டீங்க, விட்டு தான் பிடிக்கணும். எதுக்குப்பா? எதுக்கு நான் இதுக்கு விட்டு கொடுக்கணும்? இல்லப்பா, இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இது என்ன ஏதுன்னு ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருமா. அப்பா, நான் என் மாமனார் வீட்டுக்கும் போகல, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகல. நான் நேரா மலர்கிட்ட போறேன். அந்த யோகினை பத்தி அவதான் என்கிட்ட வந்து சொன்னான். அவளையும் சொத்தை பிரிச்சு கேட்க சொல்லி கேஸ் போட சொல்ல போறேன். அப்ப என்ன செய்வான் அந்த கோகுலு? திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிரும்ல. மாமா சொத்தை ஏன் சொத்துன்னு சொன்னாலும் பிரச்சனைன்னு வந்தா அந்த கோகுல் நடிப்பு வெளியில வரும்ல. வரட்டும், நான் வர வைப்பேன். அதுக்காக அந்த மானங்கிட்ட மலரை போய் பார்க்க போறியா? யாருங்க மானம் கெட்டவ? அவ யோகிகாரி. மனசுல தப்புன்னு பட்டதும் பூசண வேண்டான விலகி புடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இதுல என்னங்க மான குறைச்சல? ஏன் அந்த கோகுல் என்ன யோகினா? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. அவனோட குணத்தை தானே விலகுனா. இப்ப மட்டும் அவன் உத்தவனாவா இருக்கான்? உங்களையே வெளியே பத்துனவங்க. இன்னும் சொல்ல போனா எல்லாத்துக்கும் மேல அந்த அயோக்கிய உங்களை குடிக்க வச்சு ரோட்ல படுக்க வச்சான். ஆயிருந்தா இருந்தாலும் என் அண்ணன் உங்களை வீடு கொண்டாந்து சேர்த்துவ மலர்தாங்க. அவதாங்க உங்க உண்மையான தங்கச்சி. நான் மலரை பார்த்து பேசிட்டு வரேங்க. உங்கள் சன் டிவியில்